வணக்கம், என் பேர் வெங்கடேஷ். டிடி ஜாஸ்தி இருந்தா அதை வச்சு வீடு கட்டலாமான்னு கேட்கும்போது இன்ஜினியர்ஸ் அதை இது பண்ணல, ஒத்துக்கல. அந்த தண்ணி ஆகாதுன்னு மாதிரி பேசினாங்க. கலக்கும் போது பாத்தீங்கன்னா இது மாட்டாததுக்கு முன்னாடி அப்படியே கட்டி கட்டியா உருளுங்க. ஆரம்பத்துல இந்த தண்ணியில கலவை போடும் போது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகுது. கழிச்சு பார்த்தாலும் கலவை செட் ஆகாம இருந்துச்சு. முந்தியெல்லாம் மணல்ல வேலை பார்க்கும் போது கலவை பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். வேலை பார்க்கறதுக்கு சுவரை பூசுறதுக்கோ செய்யறதுக்கோ நல்ல பக்குவமா இருக்கும். அதை இப்ப எம்சாண்ட்ல சரியில்லை. ஆரம்பத்துல இந்த தண்ணியில நாங்க இது மாட்டதுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் வேலை பார்த்தவங்க. ஆளுங்க என்கிட்ட கூப்பிட்டு ஒரே கம்ப்ளைண்ட். கை காலெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி தோலெல்லாம் சுருங்குத மாதிரி அரிக்குத மாதிரி எல்லாம் இருந்தது. சோப் போட்டு கையை கழுவுனோம்னா முறைக்கிறதே இல்லை. அப்புறம் பார்த்தா நனைச்சு விட்டுட்டு மறுநாள் காலைல பார்த்தோம்னா அப்படியே வெள்ளை வெள்ளையா அப்படியே கோட வடிஞ்ச மாதிரி இருக்குங்க. ஒரு 10 நிமிஷம் நனைச்சாலும் செங்கல் பார்த்தா உள்ள ஒரு இஞ்சிக்கு தான் தண்ணி நனைஞ்சிருக்குது. 10 நிமிஷம் நனைச்சாலும் சரிதான். உடச்சு பார்த்தோம்னா உள்ள அரைக்கல்லுக்கு தான் ஈரம் போயிருக்கு, அரைக்கல்ல ஈரம் இல்லாம இருக்கு. இப்ப டோட்டலா இதுக்கு 1 லட்சம் ரூபாய் இப்ப தண்ணி வாங்கணும். வெளியே வாங்குறா அது போர் தண்ணி தான் கிடைக்கும். ஏதோ போர் தண்ணி வாங்கினா 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கணும். நல்லா ஆத்து தண்ணியில கிடைக்காது. நான் இப்ப வீடு கட்டிட்டு இருக்கிறேன். என் வீட்டுல போர் போட்டேன். போர்ல தண்ணி வந்துச்சுங்க. ஆனா டிடி ஜாஸ்தியா இருந்துச்சு. டிடி ஜாஸ்தி இருந்தா அதை வச்சு வீடு கட்டலாமான்னு கேட்கும்போது இன்ஜினியர்ஸ் அதை இது பண்ணல, ஒத்துக்கல. அந்த தண்ணி ஆகாதுன்னு மாதிரி பேசினாங்க. அப்புறம் நாங்க என்ன பண்ணோம்னா இன்ஜினியர் போய் கேட்டோம்னா இந்த தண்ணி வேண்டாம், விலைக்கு வாங்கி ஊத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. விலைக்கு வாங்கி போத்துனா அதோடைய எவ்வளவு செலவாகும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 80 எப்படியாச்சும் இப்ப பேஸ் மட்டத்துக்கே கிட்டத்தட்ட 4 லோடு கணக்கு போட ஜாஸ்தியாக கிட்டத்தட்ட ஒரு 80-70 ரூபாய் பக்கம் வந்துருங்க டோட்டலா மேல போகும்போது. இது கிட்டத்தட்ட 1800 ஸ்கொயர் ஃபீட் வீடுங்க. இப்ப அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம், இந்த போர் தண்ணி என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது சாப்ட்வேர் ஏதாவது மாட்டலாமான்னு ஒரு ஐடியா பண்ணுங்க. ஐடியா பண்ணி ஒவ்வொன்றும் விசாரிச்சுட்டு வரும்போது நம்ம வீட்டு பக்கத்துலயே ஆர்த்தின்னு ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காருங்க. அவர்கிட்ட நான் இதை போய் கேட்கும் போது இந்த மாதிரி பண்ணனா அது கம்மியாகும், கியூரிங் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க 2-3 பக்கம் கொடுத்து பாத்துங்க, ரிசல்ட் ஓகே, அதனால நீங்களும் பண்ணி பாருங்க சொன்னாங்க. அதை கொண்டு வந்து வச்சுட்டு நம்ம மாட்டியாச்சுங்க. மோட்டர்ல மாட்டி நம்ம மேஸ்திரி பக்கத்துல இருக்காரு. ஒரு தடவை கலவை போட்டு அதை கலக்கி போட சொல்லிச்சிங்க. நல்லா இருக்குனாரு, ஒன்றும் பிரச்சனை இல்ல, நீங்க தைரியம் யூஸ் பண்ணலாம்னு சொன்னாங்க. இப்ப நம்ம அந்த பில்டிங் கிட்டத்தட்ட 1800 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இப்ப அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட பேஸ்மெண்ட்டுக்கு மேல போய் இப்போ இந்த மரத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறோம், கட்டிட்டு இருக்கிறோம். ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. இதே மாதிரி நம்ம ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் 2-3 பேருக்கு இந்த வாங்கியிருக்காங்க. அவங்க தான் நமக்கு சொன்னாங்க. தோட்டத்துக்கு வாங்கியிருக்காங்க, வீடுகளுக்கு சந்தோஷ் நகர் 4 யூனிட் வாங்கியிருக்காங்க. அவங்க உப்புத்தன்மை ஜாஸ்தி இருக்கு, பைப்புல அடைச்சிருது அப்படின்னு சொல்ல போய் தான் இதை ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கியிருக்காங்க. இப்ப அவங்களுக்கு இது நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆரம்பத்துல இந்த தண்ணியில கலவை போடும் போது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகுது. கழிச்சு பார்த்தாலும் கலவை செட் ஆகாம இருந்துச்சு. இப்ப இது மாட்டின பிறகு கலவை போட்டு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்திலேயே அது இருக்கத்தன்மை வந்துருது. அப்புறம் காங்கட்டை போட்டு நாங்க 10 நாள் 15 நாள் கழிச்சு காங்கட்டை உடச்செல்லாம் பார்த்திருக்கோம். பார்த்தா நல்லா கெட்டியா இருந்துச்சு. அதனால தண்ணியில நல்லா இது இருக்குது, மாட்டினதுக்கு நல்லா இருக்குது. கலக்கும் போது பாத்தீங்கன்னா இது மாட்டாததுக்கு முன்னாடி அப்படியே கட்டி கட்டியா உருளுங்க. இப்ப கலக்கும் போது கொஞ்சம் அப்படியே நைஸா இருக்குது. அந்த மாதிரி கட்டி தன்மையெல்லாம் வர்றது இல்ல, நல்லா இருக்குதுங்க. நல்லா நைஸா இருக்குது. கலவை கட்டடம் கட்டி கரண்டியில வச்சு கட்டுறதுக்கு போடுறதுக்கு நல்லா நைஸா இருக்குது கலவை. முந்தியெல்லாம் மணல்ல வேலை பார்க்கும் போது கலவை பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். வேலை பார்க்கறதுக்கு சுவரை பூசுறதுக்கோ செய்யறதுக்கோ நல்லா பக்குவமா இருக்கும். அது இப்ப எம்சாண்ட்ல சரியில்லை. ஆனா இப்ப இந்த தண்ணியை யூஸ் பண்றதுனால அந்த மணல்ல நம்ம வேலை பார்க்கும் போது எப்படி இருந்ததோ அதே தன்மையா இருக்குது. இந்த தண்ணியில அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுங்க. ஆரம்பத்துல இந்த தண்ணியில நாங்க இது மாட்டதுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் வேலை பார்த்தவங்க. ஆளுங்க என்கிட்ட கூப்பிட்டு ஒரே கம்ப்ளைண்ட். கை காலெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி தோலெல்லாம் சுருங்குத மாதிரி அரிக்குத மாதிரி எல்லாம் இருந்தது. சோப் போட்டு கையை கழுவுனோம்னா முறைக்கிறதே இல்லை. சும்மா சோப்பு போட்டோம்னா முறையே வரமாட்டேங்குது. அது மாதிரி இருந்தது. அப்ப இப்ப மாட்டின பிறகு நம்ம ஆளு கையை கால கழுவுதாங்க, குளிக்காங்க நைட்டில் சாயந்தரம் போகும்போது. தண்ணி இப்ப அந்த கம்ப்ளைண்ட் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஷாம்பு குளிச்சிட்டு போறாங்க. ஆமா, கேட்டா இங்கே நல்லா தண்ணி நல்லா இருக்குது, இங்கே குளிச்சுட்டு போயிடுறாங்க. இந்தியெல்லாம் தண்ணி இது மாட்டதுக்கு முன்னாடி நடக்கும் போது பாத்தீங்கன்னா தண்ணியை சரியா குடிக்காது. அப்புறம் பார்த்தா நனைச்சு விட்டுட்டு மறுநாள் காலைல பார்த்தோம்னா அப்படியே வெள்ளை வெள்ளையா அப்படியே கோட வடிஞ்ச மாதிரி இருக்குங்க. இப்ப இது மாற்றின பிறகு பாத்தீங்கன்னா அது வெள்ளை வெள்ளையா வர்றது இல்ல, நல்லா இருக்குது. அப்புறம் கலவையை பாத்தீங்கன்னா மறுநாள் 2 நாள் கழிச்சாலும் இப்படி சுரண்டி பார்த்தோம்னா அப்படியே செட் ஆகாத மாதிரி பொறுபொருன்னு இருக்குது. இது மாற்றின பிறகு அதனுடைய தன்மை பார்த்தோம்னா நல்லா இறுகி இருக்குது. காங்கிரீட் நல்லா செட் ஆன மாதிரி இருக்குது. தண்ணியில மாற்றம் இருக்குதுங்க. இது மாட்டுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தண்ணி ஒரு 10 நிமிஷம் நனைச்சாலும் செங்கல் பார்த்தா உள்ள ஒரு இஞ்சிக்கு தான் தண்ணி நனைஞ்சிருக்குது. இப்ப இது மாட்டின பிறகு 5 நிமிஷம் தான் நினைக்கும் செங்கல் ஃபுல்லா உள்ள தாண்டி சரலுன்னு உள்ள போய் நல்லா ஈரமாயிருதுங்க.
கல்லை வெட்டி கூட பார்த்துருக்கோம். உள்ள ஃபுல்லாவே முழுமையா நல்லா நனைஞ்சிருது. ஆனா இதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் நனைச்சாலும் சரிதான், உடைச்சு பார்த்தோம்னா உள்ள அரைக்கல்லுக்கு தான் ஈரம் போயிருக்கு, அரைக்கல்ல ஈரம் இல்லாம இருக்கு. அதை வச்சு கட்டும் போது எங்களுக்கு அப்படியே ட்ரை ஆகிக்கிட்டே இருக்குது. எவ்வளவுதான் தண்ணி ஊத்தி கட்டினாலும் ட்ரை ஆயிரும். ஆனா இப்ப அந்த தொந்தரவு இல்லைங்க, நல்லா இருக்குதுங்க. ஆர்டி மேக்னெட் சால்ட் வாட்டர் கண்டிஷனர் வாங்கி மாட்டினதால எனக்கு என்ன பெனிஃபிட்னா, இப்ப டோட்டலா வந்து இதுக்கு 1 லட்சம் ரூபாய் பக்கம் தண்ணி வாங்கணும், வெளியே வாங்குறா அது போர் தண்ணியே கிடைக்கும். ஏதோ போர் தண்ணி வாங்கினா 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கணும், நல்லா ஆத்து தண்ணியில கிடைக்காது. பில்டிங்க்கு 1 லட்சம் ரூபாய் தண்ணியை மிச்சம் பண்ணிருக்கிறேன். இதனுடைய விலை வந்து 16,000 ரூபா தான். கிட்டத்தட்ட எனக்கு டோட்டல் பில்டிங்க்கு இந்த தண்ணி சப்ளை ஆகும். கீரிங்கு நல்லா ஆகுது. நாளைக்கு வெடிப்பு வரும், நமக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. கிட்டத்தட்ட உப்பு தண்ணியில போட்டவங்க கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு பில்டிங் வெடிச்சதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. எனக்கு அந்த பிரச்சனை வராது முழுசா. நான் ஏன்னா 2 வருஷமா அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க, எல்லா பக்கம் பார்த்துட்டு தான் வாங்கினேன். அதனால அந்த பிரச்சனைக்கு வராது. எனக்கு 1 லட்சம் ரூபாய் பக்கம் மிச்சம். என்னோட பெனிஃபிட் பார்த்தோம், மறுபடியும் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இது நான் வந்து கிட்டத்தட்ட இந்த பில்டிங் யூஸ் பண்ணிட்டு என் வீட்டுக்கு ஃபுல்லா இதே யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. குளிக்க செய்ய துவைக்க எல்லா தண்ணிக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் 16,000 போட்டோன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு எந்த பிரச்சனை இருக்காது. லைஃப் லாங்கு இது இதனால இந்த பிரச்சனைக்கு நான் போய் மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியதில்லை. நல்லா இருக்கா கெட்டு போச்சு எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. 0 மெயின்டெனன்ஸ். ஒரு தடவை மாட்டி விட்டா வேலை முடிஞ்சது. பிளம்பர் கூப்பிட்டு மாட்டிட்டு போதுங்க. இதை நம்ம இப்ப இதுல மாட்டிருக்க போர்ல நான் வீடு முடிஞ்ச உடனே நான் டேங்க்ல மாட்டிடுவேன். மாட்டி விட்டுனா நம்ம இதுல வந்து தண்ணி சால்ட் படிக்கிற அந்த இதுல இருக்காது. எந்த நம்ம டேப் போயிரும், சால்ட் படிச்சு டேப் போயிரும், அப்புறம் அந்த மாதிரி பைப்ல ப்ராப்ளம் வரும், அந்த பிரச்சனை எனக்கு வராது. அதனால நான் வாங்கி மாட்டி வைக்கிறேன். இந்த மாதிரி பில்லர் இதுகள் எல்லாம் ஆணி அடிக்கிறது சாதா ஆணி அடிச்சாலே ஏறுங்க. ஆனா இந்த தண்ணியை யூஸ் பண்ணி காங்கிரீட் போட்டதுனால பாருங்க, சாதா ஆணி அடிச்சாலே பூரா மடங்கிறது. அதனால இப்ப 1 கிலோ ஸ்டீல் ஆணி வாங்கி தான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். காங்கிரீட்டுடைய தன்மை நல்லா கெட்டியா இருக்குது, இருக்க தன்மை இருக்கிறதுனால இந்த தண்ணி யூஸ் பண்ணதுனால அந்த மாதிரி இருக்குதுங்க. அதனால இப்ப நாங்க வந்து ஸ்டீல் ஆணி தான் யூஸ் பண்ணுவோம்.